The world's first non-linear single shot movie இரவின் நிழல் இப்பொழுது பிரைம் வீடியோவில் கண்டு மகிழுங்கள். கண்ணெதிரே தோன்றினாள். ஆஹா, சேலத்தில் நம்மளை பொழந்து கட்டின இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார்ல இது. இவர் எதுக்கு இங்கே வந்திருக்காரு? மாட்டினண்டா. பண மோசடி வழக்கு, அடுத்தவங்க நிலத்தை அபகரிச்ச வழக்கு, 2 பொண்ணுங்களை ஏமாத்தின கேஸு, 6 அடிதடி கேஸு, 2 கொலை முயற்சி. உன் ஒருத்த மேல மட்டும் இத்தனை கேஸ் இருக்குன்னா ஏண்டா டேய், நீ எல்லாம் பிறந்ததே தப்பு பண்றதுக்கு தானாடா? அதை தவிர வேற தொழிலே தெரியாதாடா உனக்கு? எல்லா தொழிலையும் பார்த்துட்டேன் சார், எதுவுமே வேலைக்கு ஆகல சார். நம்ம கேரக்டருக்கு செட் ஆன ஒரே தொழில் இந்த மாதிரி தொழில் மட்டும்தான் சார். இது கொஞ்சம் ரிஸ்கான வேலை தான் சார், ஆனால் ஒரு மாதிரியான கெத்து இருக்கு சார். இது அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது சார், அனுபவிச்சு தான் தெரியும். தொலைச்சிருவோம் ராஸ்கல். சகிச்சிக்க முடியாத தப்பெல்லாம் பண்ணிட்டு அப்படி பண்றதுல கெத்து இருக்குன்னு என்கிட்டயே சொல்றியா நீ? சார், நீங்க கேட்டதுக்கு தான் சார் நான் பதில் சொன்னேன். அதுக்காக இப்படி அடிக்கிறதுலாம் ரொம்ப தப்பு சார். சார், என் மேலே அத்தனை கேஸ் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது எல்லாத்துல இருந்து நான் ரிலீஸ் ஆயிட்டேன் சார். ஒரே ஒரு பண மோசடி கேஸ் மட்டும் தான் சார் பெண்டிங்கு. அதுவும் நான் ஜாமீனில் வெளியே வந்துட்டேன் சார். கோர்ட் ஆர்டர் பிரகாரம் டெய்லி ஸ்டேஷனில் வந்து கையெழுத்து போட்டுட்ருக்கேன். இப்படி ஸ்டேஷனுக்கு கையெழுத்து போட வந்தோன்னே கை நீட்டி அடிக்கிறது, சாரி சார், இப்படி கை நீட்டி அடிக்கிறது தப்பு சார். புதுசாக சார்ஜ் எடுத்துருக்கீங்க, இனிமேல் இப்படிலாம் பண்ணாதீங்க. ஒழுங்கா கையெழுத்து போடுறா, போடு. நீ வெளியில வர முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கா கேஸ ஃபைல் பண்ணி உன்னை உள்ள தள்ளனா இல்லையான்னு பாடுறா. முடிஞ்சா பண்றடே. இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்னு தெரியலையே. என்னங்க இது, போலீஸ்லாம் வந்திருக்காங்க. வாங்க ரவி, என்ன சர்ப்ரைஸ் விசிட்டா இருக்கு? ஒண்ணும் இல்ல மேடம், இந்த பக்கமா வந்தேன். வேலைக்கார பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடு பண்றதாவும் அதுக்கான ரிசப்ஷன் நடக்கிறதாவும் கேள்விப்பட்டேன். அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா ரவி. என்னங்க, எனக்கு தெரிஞ்சு அந்த அஸ்வின் ஃப்ராட தேடி தான் வந்திருப்பாங்க. அவன் சிக்கனா நம்மளும் மாட்டிப்போம். நம்ம நைஸா கிளம்பிடலாமா? சும்மா இரண்டி, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டுதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி நீயே அதாவது கற்பனை பண்ணி சும்மா பயந்து சாகாத. அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சவரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, நீ எதையும் வெளியே கட்டிக்காம பேசாம இரு. இந்த கல்யாணத்தை திடீர்னு ஏற்பாடு பண்ணி நடத்த வேண்டியதா போச்சு. அதான் உங்களை இன்வைட் பண்ண முடியல, தப்பா எடுத்துக்காதீங்க. அதனால என்ன மேடம், வேலைக்கார பொண்ணுக்கு இவ்வளவு கிராண்டா ரிசப்ஷன் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களே, அதுக்கு ரொம்ப பெரிய மனசு வேணும் மேடம். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சக்தியை நான் எப்பவும் ஒரு வேலையாளா பார்த்ததில்ல, என் குடும்பத்துல ஒருத்தையா தான் பாக்குறேன். நல்லவங்களால மட்டும்தான் மேடம் வேற ஒருத்தர் பொண்ணை கூட தான் பொண்ணு மாதிரி பார்க்க முடியும். அந்த உயர்ந்த குணம் உங்ககிட்ட இருக்கு மேடம். 5 வருஷத்துக்கு முன்னாடி சேலம் மெயின் போலீஸ் ஸ்டேஷனில் நாம் கையெழுத்து போட போனப்போ இந்த ஆள் நம்மளை நல்லா பார்த்துருக்கான். நிச்சயம் நம்ம முகம் இவனுக்கு மறந்துருக்க வாய்ப்பே இல்லை. இப்போ இவன் பார்வையில் பட்டோம், நாம் பெரிய ஃப்ராடுன்ற விஷயத்த ருத்ரா கிட்ட சொல்லி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் தள்ளுருவான்.
பிளான் பண்ணபடி நாளைக்கு காலையில் சக்திக்கு பதிலாக அனிதா கழுத்தில் தாலி கட்டுற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சப்தகிரி சார் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த ரவிக்குமார் ரூபத்தில் பிரச்சனை வீடு தேடி வந்திருக்கு. இந்த ஆள் கண்ணில் மாட்டாமல் எப்படி தப்பிக்கிறது? ஆமா, அந்த மாப்பிள்ளை பையன் என்ன பண்றாரு மேடம்? நம்ம வீட்ல தான் டிரைவரா இருக்கான். இருங்க கூப்பிடுறேன். அஸ்வின், இங்கதான் எங்கேயாவது இருப்பான். அஸ்வின், இருங்க மம்மி, இங்கதான் இருப்பா. நானே போய் கூட்டிட்டு வரேன். அவன் வரட்டும், வாங்க நம்ம உட்காந்து பேசலாம். ஓகே மேடம். எங்க பயப்படாதன்னு வேற சொல்றீங்க. இப்ப அவனே காணுமே. போலீஸை பார்த்ததும் ஓடிட்டான்னு நினைக்கிறேன். கை காலெல்லாம் உதறல் எடுக்குதுங்க. ஏய், எனக்கு கூட பயமா தாண்டி இருக்கு. ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் அஸ்வினா தான் தேடி வந்திருக்காரான்னு தெரியாது. அந்த போலீஸ்காரங்க இருந்து போற வரைக்கும் வாயை மூடிட்டு கம்முன்னு இரு, புரியுதா? இவன் எங்க போனா? இவனை நான் தான் கண்டுபிடிச்சு தொலைச்சாகணும். அனிதா நம்மளை தேடி தான் வந்துட்டு இருக்கா. நீ இங்கிருந்து போச்சலாம். அந்த இன்ஸ்பெக்டர் போனோன்னா நானே வந்துடுறேன். எங்க தேடியும் ஆளையே காணுமே. அஸ்வின், மேடம், உன்னை எல்லாரும் அங்க தேடிட்டு இருக்காங்க. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஹேய், உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்க? அது எப்படி உங்ககிட்ட சொல்றேன்னு தெரியல மேடம். எப்படி சொல்றதுன்னு தெரியலனா அப்ப நீ ஏதோ ஃப்ராட் தானே பண்ற, அப்படித்தானே? மேடம், எது சொல்ல வந்தாலும் தப்பா புரிஞ்சுக்கிட்டா நான் என்ன மேடம் பண்ண முடியும்? அங்க ரிசப்ஷன்ல எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். நீ யாருக்கும் தெரியாம இங்க வந்து கிச்சன்ல உட்காந்துட்டு இருந்தா அப்புறம் எப்படி யோசிக்க முடியும்? மேடம், நான் எதையும் மறைக்காம உண்மையை சொல்லிடுறேன் மேடம். கல்யாண டென்ஷனில் நைட்டு சாப்பிடவே இல்லையா, அப்படியே வெறும் வயிற்றோடய இங்கே வந்துட்டேன். இங்கே வந்துட்டு உங்கள் கூடலாம் டான்ஸ் ஆனதில் பசியில் மண்டெல்லாம் ஒரு மாதிரி கிருகிருன்னு ஆயிடுச்சு மேடம். அதான் ஏதாவது சாப்பிட்லான்னு சும்மா கிச்சன் பக்கம் வந்தேன். இங்கே வந்து திறந்து பார்த்தேன்னா இங்கே எதுவும் இல்லை மேடம். அதான் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன் மேடம் அப்படி பார்க்குறீங்க? நம்பிக்கை இல்லையா? உன் நம்பிக்கையெல்லாம் குப்பையில தான் கொட்டணும். அங்க பஃபே சிஸ்டம் இருக்கு. அங்க போய் சாப்பிடாம ஏன் கிச்சன்ல வந்து உட்காந்துருக்க? இல்லை மேடம், அது இங்கேருந்து ரொம்ப தூரமாக இருக்கா. ரொம்ப கிறுகிறுன்னு இருந்துச்சு. ஏன் மயக்கம் போட்டு வந்துட்டேனா? கல்யாணம் நின்று போயிடல. அதான் மேடம், பக்கத்துலேயே பின்னாடி கிச்சன் இருந்துச்சேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன் மேடம். சரி, உன்னை மம்மி கூப்பிடுறாங்க, வா. எதுக்கு மேடம்? ஹேய், அதெல்லாம் எனக்கு தெரியாது, வா. சாப்பிட்டுட்டு வான்னு சொல்றேன்ல. வரேன் மேடம், வரேன் மேடம். ஐயோ, இவ நம்மள அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சிக்க வைக்காம விட மாட்டா போல இருக்கே. என்ன பண்றது? ஹே அஸ்வின், உன்னை வான்னு சொல்றேன்ல. மேடம், வரேன் மேடம், நீங்க போங்க மேடம். வா. மம்மி, அஸ்வின். மேடம், எங்கப்பா போயிருந்த? அது வந்து மேடம், உள்ள கொஞ்சம் பசிக்குதுன்னு. ஏன் பேச்சு தடுமாறுது? என்ன விஷயம்? நான் சொல்றேன் மம்மி. மேரேஜ் டென்ஷன்ல சார் நேத்துல இருந்து எதுவும் சாப்பிடலையா. மயக்கம் வர மாதிரி இருக்குன்னு கிச்சன்ல இருந்தாரு. என்னதான் டென்ஷன்ல இருந்தாலும் சாப்பிடுற நேரத்துக்கு சரியா சாப்பிடணும், இல்லைன்னா இப்படிதான் ஆகும்.
இவன் தான் ரவி. இவன் தான் சக்தியை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள. ஓ அப்படிங்களா மேடம்? தம்பி உன் பேர் என்ன? அஸ்வின் சார். அஸ்வினா? என்ன ரவி அவனையே பார்த்துட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை மேடம், தம்பியை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. சரியா ஞாபகத்துக்கு தான் வரமாட்டேங்குது. எங்க பாத்திருக்க போறீங்க? நம்ம கிட்ட டிரைவர் வேலை பார்த்த மாதிரி வேற எங்கேயாவது டிரைவர் வேலை பார்த்திருப்பான், அப்ப பாத்திருப்பீங்க. ரொம்ப நல்ல பையன். இவன் கேரக்டர் எனக்கு பிடிச்சு போனதுனால தான் நான் இவனை வேலைக்கே வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி சக்தியை கல்யாணம் பண்ணி நல்லபடியா பாத்துப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன அஸ்வின், என் நம்பிக்கையை காப்பாத்துவல்ல? மேடம் கண்டிப்பா காப்பாத்துவேன் மேடம். சாரி ரவி, ஒரு முக்கியமான கால், நான் பேசிட்டு வரேன். நீங்க பேசுங்க மேடம், நானும் அப்படியே கிளம்புறேன். சரிங்க மேடம். சரி கிளம்புங்க. ஹலோ, சொல்லுங்க சார். எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் சார். வரேன் சார். என்ன சார், உங்க கவனம்லாம் அவன் மேலேயே இருக்கு. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சக்தியை கல்யாணம் பண்ண போற மாப்பிள்ளைய எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. அதான் என் யோசனையெல்லாம் அவன் மேலேயே இருக்கு. சார் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க சார். நான் சேலத்துல டியூட்டி பார்க்குறப்போ ஒரு பையன் டெய்லி ஸ்டேஷனுக்கு வந்து சைன் போட்டு போவான். பார்க்கறதுக்கு அவன் இவனை மாதிரியே இருப்பான். அதுக்காக அவன் தான் இவனு சொல்ல வரல. சில சமயம் நமக்கு அறிமுகம் இல்லாத யாரோ ஒருத்தருடைய முகம் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தரை ஞாபகப்படுத்தும் இல்லையா? அந்த மாதிரி இந்த பையனுடைய முகம் அந்த அக்யூஸ்டை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு. ஓகே சிவா சார், அப்ப நான் கிளம்புறேன். பார்க்கலாம். ஓகே சார். நமக்கு இந்த அஸ்வின் மேல ஒரு இனம் புரியாத சந்தேகம் இருக்கு. இப்ப இன்ஸ்பெக்டருக்கும் நம்மள மாதிரியே இவன் மேல ஒரு சந்தேகம் இருக்கு. நம்ம சந்தேகமும் இவரோட குழப்பமும் ஒன்னா ஒத்து போற மாதிரியே இருக்கு. அப்பாடா, ஒரு வழியா ரிசப்ஷன் வரைக்கும் எல்லாம் கரெக்டா முடிஞ்சது. நாளைக்கு கல்யாணமும் முடிஞ்சுட்டா அந்த வேலைக்காரி இங்க இருந்து போயிடுவா. அதுக்கப்புறம் நாம பிளான் பண்ண மாதிரி அத்தையை கூட்டிட்டு ஒரு 15 days ஃபாரின் டூர் போயிட்டு வந்துட வேண்டியதுதான். எந்த கண்ட்ரிக்கு போலாம்? என்ன புது நம்பரா இருக்கு? ஏற்கனவே ஒரு பொறுக்கை கால் பண்ணி தப்பு தப்பா பேசினா. ஒருவேளை அவன் தான் ஃபோன் பண்றானோ? வேணாம், அட்டன் பண்ண வேணாம், கட் பண்ணிடுவோம். போனை கட் பண்றா டாட். ஏற்கனவே நம்ம கிட்ட சூடுபட்ட பூனை தானே அவ. அதனால புது நம்பரை பார்த்தா கட் பண்ண தானே செய்வா. அவ போனை எடுக்கிற வரைக்கும் நீ கால் பண்ணிக்கிட்டே இரு. ஓகே டாட். ஹலோ, யாரு? ஹாய் ஹனி, நான் தான். என்ன என் வாய்ஸ் உனக்கு ஞாபகம் இருக்கா? நல்லா இருக்கு. எதுக்குடா எனக்கு ஃபோன் பண்ண? நான் தான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, திரும்பவும் எனக்கு ஃபோன் பண்ணா சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு. இப்போ உன்னை விட மாட்டேன்டா. உடனே உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணி நீ யாரு என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் பாரு. ஹனி வெயிட். என்ன ஹனி, ஏன் அவசரப்படுற? நான் ஏன் ஃபோன் பண்ணங்கிற காரணத்தை கேட்டுட்டு அப்புறமா கம்ப்ளைண்ட் கொடு ஹனி. ஒரு பொறுக்கி நீ. உன்கிட்ட எதுக்குடா நான் காரணம் கேட்கணும்? நீ எதுக்கு ஃபோன் பண்றேன்னு எனக்கு தெரியாதா? நான்சென்ஸ். எப்பவுமே நீ ரொம்ப கொதிப்பாவே இருக்க பேபி. இப்ப நான் உன்னை கூல் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இப்ப என்ன பண்றேன்னா, என்கிட்ட சூப்பரா ஒரு வீடியோ ஒன்னு இருக்கு. அத நான் உனக்கு ஃபார்வர்ட் பண்றேன். அத பார்த்தேன்னு வை, சும்மா மைண்ட் அப்படியே பீஸ்ஃபுல் ஆயிடும். என் மேல இருக்கிற கோபத்துல தயவு செஞ்சு இந்த வீடியோ மட்டும் பார்க்காம இருந்துடாத.
அவசியம் நீ பார்க்கணும் செல்லக்குட்டி. எப்படி டாட்? நம்மள எப்போ வீடியோ எடுத்தோம்? இது எப்போ நடந்துச்சு? ஓ மை காட், தலையை வெடிச்சிரும் போல இருக்கே. அந்த பொறுக்கி ராஸ்கல் கிட்ட இருந்து எப்படியாவது வீடியோ வாங்கிடணும். நான் அனுப்புன வீடியோவை பார்த்துட்டு வேர்த்து விறுவிறுத்து போயிருப்பா டாட். இப்போ அவளே என் ஃபோனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பா. நீ ஃப்ளைட் மோட்ல போட்டிருக்கன்னு அவளுக்கு தெரியாதுல்ல, பாவம். திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பா. கொஞ்ச நேரம் நல்லா தவிச்சு துடிக்கட்டும், அதுக்கப்புறமா அவகிட்ட பேசிக்கலாம். என்ன டாட், ரிசப்ஷன் இந்நேரம் முடிஞ்சிருக்கோம். அஸ்வினை வர சொன்னோம், இன்னும் ஆளையே காணோம். சார் அதோ வந்துட்டானே பா அஸ்வின். அஸ்வின், ரிசப்ஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்க? சார் அதெல்லாம் ஆட்டம் பாட்டத்தோட சும்மா தடபடலாம் நடந்துச்சு சார். ஆனால் நான் தான் ஜஸ்ட் மிஸ். ஒரு பிரச்சனையில் மாட்டியிருப்பேன், ஆனால் எஸ்கேப் ஆகிட்டேன். என்னாச்சு? அது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸில் கோர்ட் ஆர்டர் படி சேலம் மெயின் போலீஸ் ஸ்டேஷனில் டெய்லி கையெழுத்து போட வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ அங்கே ரவிக்குமார்னு ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருந்தாப்ல. அந்த ஆளுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அவன் கண்ணிலே படக்கூடாதுன்னு தான் அந்த ஏரியா விட்டே கிளம்பி வந்தேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு இன்னைக்கு ரிசப்ஷன்ல அந்த ஆள் வந்து நிற்கிறான் சார். ருத்ரா மேடம் அந்த ஆள்கிட்ட என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அவ்வளோதான், இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சுதுன்னு நினச்சேன். நல்ல வேலை சார், அந்த ஆளுக்கு என்ன அடையாளம் தெரியல. இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல என்னை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிருப்பான். நம்ம பிளான் மொத்தமும் ஃபெயில் ஆயிருக்கும். அந்த ரவிக்குமாருக்கு ஒன்று தெரியலன்ற வரைக்கும் சந்தோஷம். சார், நாளைக்கு காலைல கல்யாணம். சக்திக்கு பதிலாக எப்படி அனிதா? புரியலையே சார். அதெல்லாம் பக்காவாக பிளான் பண்ணியாச்சு. நாளைக்கு காட்டுப்பாக்கத்தில் இருக்கிற கோயிலில் தான் உனக்கும் அனிதாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அந்த கோயிலுக்கா? அங்கே எப்படி சார் அவளை வர வைப்பீங்க? அவளை எதுவும் கடத்திட்டு போக போகிறோமா? அதெல்லாம் தேவையே இல்லை, அவளே வருவா. எப்படி சார்? நீ எடுத்த வீடியோவை ரகு அனிதாவுக்கு அனுப்பிட்டான். இப்போ அவள் அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை யார் அனுப்புனாங்க, அதை எப்படி வாங்குறதுன்னு பரிதவிச்சுக்கிட்டு இருப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரகு அவளுக்கு ஃபோன் பண்ணி அந்த வீடியோ உனக்கு வேணும்னா யார்கிட்டையும் எதையும் சொல்லாம நான் சொல்ற இடத்துக்கு வந்துருன்னு சொல்லுவான். அவளும் தன்னோட மானத்தை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக நாளைக்கு காலையில அடிச்சு பிடிச்சு அங்க ஓடி வந்து நிற்பான். அவளுக்கு அந்த வீடியோ வேணும்னா உன்னை அவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ டார்கெட் வை. அதுக்கு அவ ஒத்துப்பாள சார்? ஆரம்பத்தில் அடம்தான் பிடிப்பா. வீடியோவை நெட்ல ரிலீஸ் பண்ணிடுவேன்னு பயம் காட்டினா வேற வழியே இல்லாம கழுத்தை நீட்டிட போறா. ஓகே சார். உங்களுக்கு நடக்கிற கல்யாணம் சட்டப்படி நடக்கணுங்கிறதுக்காக ஒரு ரிஜிஸ்ட்ராரையும் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நாளைக்கு அவர் அங்க இருப்பார். ஒருவேளை அனிதா உன்னை ஏமாத்தி அங்கிருந்து தப்பிச்சு போக கூடாதுன்றதுக்காக நம்ம ஆளுங்க காசியையும் விஷ்ணுவையும் அங்க வர சொல்லியிருக்கோம். அவங்க உனக்கு அங்க எல்லா விதத்திலையும் உதவியா இருப்பாங்க. சரிங்க சார். அப்புறம் உனக்கு தெரிஞ்ச வீடியோகிராஃபர் தானே நாளைக்கு கல்யாணத்தை கவரேஜ் பண்றான்? ஆமாம் சார். அவங்கிட்ட அனிதாவோட வீடியோவை கொடுத்து முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடி எல்லாரும் பார்க்குற மாதிரி அந்த வீடியோவை ப்ளே பண்ண சொல்லிட்டு நீ அங்கேருந்து கோயிலுக்கு கிளம்பி போயிடணும். புரியுதா? ஓகே சார். ஓகே சார். உனக்கும் அனிதாவுக்கும் நடக்க போற கல்யாணத்துல எந்த சொதப்பலும் வந்துடக்கூடாது அஸ்வின். உன்னை அந்த ருத்ராவுக்கு மருமகன் ஆக்கிதான் அவளோட மொத்த சாம்ராஜ்யத்தையும் தரமட்டமாக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான்.
எனக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு இது. இதுல எந்த விதமான தப்பு நடந்துடக்கூடாது. சார் நடக்கவே நடக்காது சார். அனிதா கழுத்தில் தாலி கட்டுறேன், நேராக இங்கே கூட்டிகிட்டு வந்து, சார் நீங்கள் சொன்ன வேலையை முடிச்சிட்டேன் சார்னு உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவளை ருத்ரா வீட்டுக்கே கூப்பிட்டு போகிறேன் சார். வெரி குட். சரி, நீ கிளம்பா சார். வரேன் சார், வரேன். ரகு, டேட். அனிதாவுக்கு ஃபோன் போடு. ஓகே டேட். ஐயோ, அவகிட்ட இருந்து அந்த வீடியோ எப்படி வாங்குறதுன்னு தெரியலையே. வர வழியில மம்மி கிட்ட போய் சொல்லிட வேண்டியதுதான். அவனேதான். டேய், யாரா நீ? எதுக்குடா இப்படி பண்ண? ஏய் ஹனி, உன்னை கூல் பண்றதுக்கு தான் அந்த வீடியோவே நான் அனுப்புனேன். ஆனா நீ என்னடா அண்ணா இப்படி டென்ஷன் ஆகுற? சரி, பார்த்த வரைக்கும் வீடியோ எப்படி செமையா இருந்துச்சா? முதல்ல அத சொல்லு. டேய், என் மானத்தையே வீடியோவா எடுத்து வச்சுட்டு அது சூப்பரா இருக்கான்னு என்கிட்ட கேக்குறியா? நீ எல்லாம் மனுஷனாடா? நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. நீ பார்த்தது ஜஸ்ட் உன்னோட சோலோ டீசர் தான். இதுக்கே சாபம் கொடுத்தா எப்படி? உன் கூட ரொமான்ஸ் பண்ற செம லெங்த் வீடியோவே என்கிட்ட இருக்கு. அதெல்லாம் நீ பாத்தீங்கன்னா எனக்கு செய்வன வச்சிருவ போல இருக்கே. யாரா நீ? நான் உனக்கு என்னடா பண்ண? என்ன ஏன் அப்படியெல்லாம் வீடியோ எடுத்த? காரணம் இல்லாம காரியமே இல்ல ஹனி. எல்லாம் ஒரு தேவைக்காக தான் எடுத்து வச்சிருக்கேன். தேவை எனக்கு புரிஞ்சிருச்சு. டேய், அந்த வீடியோவை என்கிட்ட கொடுக்கறதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கேளு, அதை நான் கொடுக்கறேன். ஓ சொல்லு, உனக்கு எவ்வளவு பணம் வேணும் சொல்லு. இங்க பாரு, எனக்கு உன்னோட பணமெல்லாம் தேவையில்லை ஹனி குட்டி. நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறதே வேற. என்னன்னு சொல்லி தொலை கொடுக்கறேன். நாளைக்கு காலையில காட்டுப்பாக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு நீ மட்டும் தனியா வரணும்.